الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المطهرين وقال الله تعالى وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خير التائبين وتوابون أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நிர்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் அருள் மாபெரும் கிருபை அவனை பற்றி பேசுவதற்காகவும் அவனை பற்றி கேட்பதற்காகவும் அவனுக்காக நின்று வணங்குவதற்காகவும் அவனுடைய இல்லத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இங்கே பதிவு செய்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிறான், கடைசி இறுதி மூச்சு வரை அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்து அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இவ்வுலகில் வாழ்ந்து இறுதி மூச்சு வரை அவன் வாழ்வானையானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானை நேசிக்கிறான் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். இன்னொரு பக்கம் நாம் செய்கிற தவறுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நேரங்களில் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் நினைத்து இந்த உலகத்தில் நம்முடைய தவறுகளை திருத்தி வாழ வேண்டும். அப்படி யார் ஒரு அடியார் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, யார் பாவமான காரியங்களிலிருந்து யார் ஒரு அடியார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான், وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவீர்கள், அப்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே இங்கே பதிவு செய்கிறார். அப்போ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் நிச்சயமாக கண்டிப்பாக இவ்வுலகத்தை விட்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, وَمَنْ يَفْعَلُ شَيْئًا يُطِيعُ نَفْسَهُ ثُمَّ يَغْفِرُ اللَّهَ يَجِدُ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. எவர் ஒரு கெட்ட செயலை செய்து விட்டாலோ அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து விட்டாலோ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு விஷயங்களை நாம் உள்ளத்தில் ஏற்றி வாழ வேண்டும். ஒன்று, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு பயந்து நாம் வாழ வேண்டும். இன்னொன்று, நாம் செய்த தவறுகளை பாவமான காரியங்களை நாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை இந்த இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பகல் நேரங்களில் தன்னுடைய கரங்களை அல்லாஹ் நீட்டுகிறான். தன்னுடைய கரங்களை அல்லாஹு தஆலா நீட்டுகிறான். அந்த நேரத்தில் எந்த ஒரு அடியான் தன்னுடைய பாவங்களை நினைத்து யார் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பகல் நேரங்களில் நாம் அது பாவ மன்னிப்பு கேட்பது மிக எளிதான ஒன்று. தொழுகை என்று சொன்னால் அது வக்திற்குரிய நேரத்தில் தொழுக வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டு விட்டதென்றால் அதற்குண்டான நேரத்தில் தொழுக வேண்டும். ஆனால் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது மிக எளிமையானது ஒன்று. அப்ப நாம் உட்கார்ந்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடலாம், உறங்கிக் கொண்டு பாவ மன்னிப்பு தேடலாம், அமர்ந்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடலாம், நடந்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடலாம். எந்த நிலையிலும் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கலாம் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு சமயம் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பாவத்தின் பக்கம் நான் சூழப்பட்டவனாக இருக்கிறேன், நான் பாவங்களை அதிகமாக செய்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்ன பொழுது அப்ப ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், மறுபடியும் ஏதோ ஒரு நேரத்தில் என்னை அறியாமலே தவறுகளை செய்து விடுகிறேன், என்னை அறியாமலே பாவங்களை செய்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்க பாவங்களை விட அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் மிகப்பெரியது என்று நபிகள்
கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். பாவத்தோடு பாவ நிலையோடு நாளை மறுமையில் வந்தால் அல்லாஹ் நம் முகத்தில் முழிக்க மாட்டான், நம் முகத்தை பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது பாவமான காரியங்களில் இருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். பாவமான காரியங்களில் இருந்து நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய கல்வை, நம்முடைய உடல் உறுப்புகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை அத்தனையும் பாவமான காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படி ஒரு அடியான் வாழ்வானே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த அடியாரை சொர்க்கத்தில் நுழைய செய்கிறார் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சற்பித்து கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை மறு உலகிலும் சரி, இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் நல்ல வெற்றியுடைய அடியார்களாக மாற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து பாவமான காரியங்களில் இருந்து நாம் விலகி அல்லாஹ்வை பயந்து நாம் வாழ்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மளை நேசிக்கிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நன்மையான காரியங்கள் ஈடுபடுகிறான் என்றால், ஒரு மனிதன் அது தொழுகையாக இருந்தாலும், அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்த்தவனாக எவர் ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவருடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா ஒளியை ஏற்படுத்தி விடுகிறான். அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தி விடுகிறான். அவருடைய ரிஸ்கில் அல்லாஹு தஆலா விசாலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அவருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறான். ஆற்றலை அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே ஒரு மனிதன் பாவமான காரியங்கள் அவன் ஈடுபடுவானேயானால், அதுவே ஒரு மனிதன் பாவமான காரியங்கள் தன்னை ஆழ்த்தி கொள்வது, பாவமான காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவமான காரியங்கள் செய்வானேயானால் அவனுடைய உள்ளங்கள் இருளடைந்ததாக மாறிவிடும். அவனுடைய உள்ளங்கள் இருளாக அடைந்துவிடும். அவனுடைய முகங்கள் கருமை நிறைந்ததாக மாறிவிடும். அவனுடைய வாழ்வில் எல்லா விதமான ரிஸ்கில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விடுகிறான். அவருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பலகீனத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று அவருடைய உள்ளத்தில் வெறுப்பையும் மன நிம்மதியும் அல்லாஹு தஆலா எடுத்து விடுகிறான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நிலையை நாம் வாழ்வோமேயானால், சந்தோஷமான நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமேயானால் நிச்சயமாக பாவமான காரியங்களிலிருந்து நம்முடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமான காரியங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் தெரியுமா? பாவமான காரியங்களில் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நாம் கண்களால், கைகளால், கால்களால் நம்முடைய உள்ளங்கள் அத்தனையும் பாவத்தில் மூழ்கியிருக்கிற நாம் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்வில் ஏதோ ஒரு நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதன்
சொர்க்கவாசியுடைய நன்மைகளை செய்து சொர்க்கத்தில் ஒரு முலம் நுழைவதற்கு அவன் ஒரு முலம் இருக்கும், கடைசியாக நரகவாசிகளுடைய செயல்களை செய்து நரகத்தில் நுழைந்து விடுவான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உலக வாழ்வில் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதினால், பாவமான எண்ணங்களில் ஈடுபடுவதினால் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைவது அது தடையாக ஆகிவிடும், அது தடையாக இருந்துவிடும். இந்த விஷயத்தை சஹாபா பெருமக்கள் அஞ்சினார்கள். பெரும் பாவங்களிலிருந்து, அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாமெல்லாம் சின்ன பாவம்தான் என்று சொல்லி நாம் கடந்து விடுகிறோம். ஒரு சின்ன பலூன் ஊத ஊத கடைசியாக பெருசாகி வெடித்து விடும். அதே போல நாம் பாவங்கள் சின்னது, இது ஒன்றுமில்லை என்று கடந்து விடுகிறோம். கடைசியில் நாளை மறுமையில் அது நமக்கு தண்டனைக்குரியதாக மாறிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சின்ன தவறுதான் செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை விட்டு அல்லாஹு தஆலா வெளியாக்கி விட்டார். சின்ன பாவம்தான், ஒரு பெரிய பாவம் கிடையாது. பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனால் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். அந்த சின்ன தவறின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹு தஆலா வெளியாக்கி விட்டான். அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நாமெல்லாம் யோசித்து பாருங்கள் என்பவர்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்வில் நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடித்த காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நல்லடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கையை வைத்து நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பயந்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தில் அவர்களை போன்ற ஒரு மனிதர் யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா விஷயங்களிலும் பொறுப்பாக, நீதமாக, நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சபையில ஆட்சி காலத்தில் இருக்கிற பொழுது வெளிநாடுகளிலிருந்து ஒரு அத்தர் வருகிறது. அதை ஏழை மக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நறுமணம் வருது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சபைக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி, நான் இதை எடுத்து பங்கு வைத்து கொடுக்கிறேன் என்று அவர்கள் முன் வருகிற பொழுது, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுத்து விட்டார்கள். நாளை மறுமை நாளில் நீ பங்கு வைப்பதின் மூலியமாக நீ அந்த நறுமணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது உன்னுடைய கரத்தில் அந்த நறுமணம் வெட்டிவிடும். நாளை மறுமை நாளில் அதற்குண்டான கேள்வி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், நீ பங்கு வைக்க வேண்டாம் என்று இன்னொரு சஹாபி அழைத்து அவர்களை பங்கு வைக்க சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல சாதாரணமாக நறுமணம் என்கிற விஷயத்தில் வருகிற பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயந்தார்கள். அது மட்டுமல்ல, அப்படியே ஒரு நடைவழியாக அப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம், ரொம்ப களைப்பாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டு திண்ணையில போய் அமர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சவுண்ட், அந்த சப்தம் கேட்கிறது. இருவர்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்கிற அந்த சத்தம் வெளியே கேட்குது. தாய் சொல்லுகிறாள், பாலில் தண்ணியை கலந்து நாம் விற்பனம் செய்வோம். அப்படி நாம் விற்பனம் செய்வோமையானால் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் என்று தாய் சொல்லுகிறாள். மகன் சொல்லுகிறாள், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது.
அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படியெல்லாம் கலப்படம் செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது தாய் சொல்லுகிறார், அண்ணா உமரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்கு இப்படி பயப்படுற என்று தாய் சொன்ன பொழுது, உமர் பார்க்காவிட்டாலும் உமரை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படி செய்ய மாட்டேன் என்று அந்த மகள் மறுத்து விட்டார். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தோழரை அழைச்சி கேட்கிறாங்க, இந்த வீடு யாருடைய வீடு, இது யாரு, எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பெண்மணி அழைத்து கேட்கிறாங்க, இந்த பெண்மணி ஒட்டுக்கொண்டால், இந்த பெண்மணி ஒப்புக்கொண்டால் என்னுடைய மகனை இந்த பெண்ணுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் ஆட்சியில் இருக்கிறதுனால எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், நான் ஆட்சியில் இருக்கிறதுனால எது வேண்டுமானாலும், எந்த தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். தவறு செய்தால், எந்த ஒரு குற்றம் செய்தால், அது என் மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நான் குர்ஆன் ஹதீஸ் படி அவருக்கு தண்டனை கொடுப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால், அப்ப ஆட்சி காலத்துல கூட அல்லாஹ்வை பயந்த ஒரு உன்னதமான உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு பயப்படுறாங்க. நான் ஒரு முடியா இருந்திருக்க கூடாதா, நான் ஒரு செடி கொடியாக இருந்திருக்க கூடாதா, நான் பறக்கும் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா, நாளை மறுமை நாளில் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறேன், அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சதா நேரங்களில் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நேரம், களைப்பான நேரம், தோழரை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். தோழரை பார்க்க செல்லும் பொழுது ஒரு சர்பத்து கொண்டு வரப்படுது. சர்பத்தை முன் வைக்கப்படுகிற பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்ப தோழர் கேட்கிறாரு, உமர் அலியில ஏன் இப்படி அழுவுறீங்க, என்ன காரணத்திற்காக இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த சர்பத்தை, இந்த இனிமையான சர்பத்தை எனக்கு சுகபோகங்களை எல்லாம் அல்லாஹ் இங்கே கொடுத்து விட்டால் நாளை மறு உலகில் உனக்கு இது இங்கே ஒன்றுமே இல்லை, நீ போ நரகத்திற்கு என்று என்னை அனுப்பி விடுவானோ என்கிற அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ள அடியாராக வாழ்ந்தார்கள் என்றால், நாமெல்லாம் எந்த அளவிற்கு இறையச்சம் உள்ள அடியார்களாக வாழ வேண்டும், பாவமான காரியங்களில் இருந்து நம்முடைய கண்களை எந்த அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறர்களை பற்றி தவறான முறையிலே புறம் பேசக்கூடிய அந்த நாவில் இருந்து நாம் எப்படி நம்மை நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நேரங்களிலும் ஹராம ஹலாலை எப்படி நாம் பேணி நடக்க வேண்டும், தொழுகை போன்ற விஷயங்களில் எந்த அளவிற்கு நாம் பேணுதலாக நடக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இங்கே யோசிக்க வேண்டும். இவ்வுலகில் எவ்வளவு பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்கு யாரு கேட்க போறா, நம்மளை யாரு கேட்க போறா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளவு பாவம் வேணாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் நாம ஏமாற்றலாம் என்று நாம் நினைத்து விடலாம். நாளை மறு உலகில் அல்லாஹ் சட்டையை பிடித்து கேட்பான். சொர்க்கத்திற்கு போகிற நிலையிலே அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் நாம் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் பயந்தார்கள் தெரியுமா? ஷஅலபா என்கிற ஒரு சஹாபி, ஷஅலபா என்கிற ஒரு சஹாபி அன்சாரி தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஏதோ ஒரு வேலையாக அனுப்புகிறார்கள். போகிற நேரத்தில் ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிற யதார்த்தமாக அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் பயம் வந்து விடுகிறது. நான் ஒரு குளித்துக் கொண்டிருக்கிற பெண்ணை நான் பார்த்து விட்டேனே. அவர்கள் கதறிக்கொண்டே மலைக்கு ஓடினார்கள். மிகப்பெரிய மலை உச்சிக்கு ஓடி போய் பல நாட்களாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்களாக மலை உச்சியில் கதறி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். வேண்டுமென்று அவர்கள் செய்யவில்லை, வேண்டுமென்று அந்த பெண்ணை பார்க்கவில்லை. யதார்த்தமாக பார்த்த அந்த பார்வை, அல்லாஹ்வின் மீது வந்த பயம், உச்சியில் போய் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் வருகிறார்கள். நபி
யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் மல உச்சியில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்கிற செய்தியை எனக்கு அனுப்பி வைத்தால் நீ அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் இரண்டு பேரையும் அழைத்து அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஓடுறாங்க. மதீனாவுல எல்லா இடங்கள்ல அலசி பார்க்கறாங்க, காணும். ஒரு மலையில ஏறி போய் பார்க்கறாங்க. மலையிலிருந்து இறங்கி ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையன் வருகிறான். அவரிடத்துல விசாரிக்கிறாங்க, இங்க ஒரு மனிதரை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் பார்த்தேன், நடு இரவுல மலையிலிருந்து கீழே இறங்கி கதறி அழுவார், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று கதறி அழுவார். இதை நான் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மலை இரக்கத்துல காத்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மலை நடு இரவுல அவங்க இறங்கி வராங்க. துவா செய்கிற நேரத்துல பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு என்னை விடுங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவங்க கதறாங்க. நான் பாவத்தை செய்து விட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானா, நான் எப்படி என் விஷயமாக வகி வந்து விட்டதா, எதற்கு என்னை அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வர சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நான் போய் அந்த பின்னாடி நான் போய் சேர்ந்து கொள்கிறேன், அப்போ அந்த நேரத்தில் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பின் ஷஃப்ல போய் நின்று கொண்டார்கள். தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை எடுத்து தன் மடியிலே வைக்கிற பொழுது அந்த தோழர் சொல்கிறார், ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலையை உங்க மடியில் வைப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை யா ரசூலுல்லாஹ், வைக்காதீர்கள் யா ரசூலுல்லாஹ். ஏன் ஸஅலபா இப்படி சொல்கிறாய், ஏன் ஸஅலபா இப்படி சொல்கிறாய், என்ன காரணம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் அந்த ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்து விட்டேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவானா, நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடுவானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்கிற செய்தியை சொன்ன உடனே அந்த ஆனந்தத்தில் அந்த சந்தோஷத்தில் அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃன் செய்து நல்லடக்கம் எல்லாம் செய்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்காக துஆ செய்ததற்கு பின்னால் தோழர்களிடத்தில் சொல்றாங்க, இந்த மனிதருக்காக வேண்டி ஏராளமான மலக்குமார்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது கடுகளவு அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனிடத்தில் வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து விட்டால், அல்லாஹ் அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த மனிதரை அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். ஆனா அல்லாஹு தஆலா 4:18 வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எவர் ஒருவர் அலட்சியமாக என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் கடைசி இறுதி மூச்சு வரை அவர் வந்து விட்டாரோ, அந்த ரூஹ் பிடுங்கிற நேரத்தில் இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று எவர் ஒருவர் சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அவருடைய பாவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அவருக்காக நாளை மறுமையில் கடுமையான வேதனை தெரிகிற வேதனை இருக்கிறது என்று 4:18 வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது காலங்களிலும் நேரங்களிலும் எல்லா சதா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து பாவமான காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.